ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸோட உங்களை திரும்ப பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்பி கர்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது அப்டேட்ஸ் உங்களை நோக்கி நோட்டிஃபிகேஷனாக சேரும் guys. ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு வாக்கியத்தில் சொல்லணும்னு சொன்னால், நடிகர் தனுஷ் கம்பேக் வித் மாரி செல்வராஜ். நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவில் இது வெறும் கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பிளாக் பஸ்டர் கூட்டணி தான் சொல்லலாம். இது ஒரு சிந்தனை பேரலை. கர்ணன் எனும் சமூக குரலை அவங்க எழுப்பிய படத்துக்கு பிறகு நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவில் இது வெறும் கூட்டணி அல்ல, இது ஒரு சிந்தனை பேரலை. கர்ணன் எனும் சமூக குரலை எழுப்பிய படத்துக்கு பிறகு அவங்க மீண்டும் இணைகிறாங்க. இது ரசிகர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை அளிக்குதுன்னு நினைக்கிறேன். விமர்சகர்களும் கண் காத்திருந்தனன்னு சொல்லலாம். அந்த கூட்டணி இப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கு. புதிய படம், புதிய போஸ்டர், புதிய எதிர்பார்ப்புன்னு இந்த வீடியோல நாம் பார்ப்பது அதான். இந்த கூட்டணி முக்கியத்துவம் என்ன, படத்தின் போஸ்டர் என்ன சொல்லுது, மாரி செல்வராஜ் எதற்காக தனுஷை மீன் தேர்வு செஞ்சிருக்காரு, இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாற்றத்தை தருமா என்பதற்கான பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ சிறந்த எபிசோடா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள. நம்ம 2021ஆம் ஆண்டு வெளிவந்த கர்ணன் படத்தை பார்த்தோம்னு சொன்னா அது யாராலையும் மறக்க முடியாது. மாரி செல்வராஜ் இயக்கத்துல தனுஷ் நடித்த அந்த படம் ஒரு சாதாரணமான கதை அல்ல, அது ஒரு சமூக ஒடுக்குமுறையின் எதிர்வினைன்னு சொல்லலாம். அந்த படத்துல ஒரு கிராமத்தின் அநீதிக்கு எதிரான ஒரு இளைஞனின் கிளர்ச்சி, அதன் சின்னங்கள், உதாரணத்துக்கு கோடாரி, குதிரை, பொம்மைகள், கடையெழுத்துக்கள், இவை அனைத்தும் திரைப்படத்துல முதலாக பார்க்கும் ஒரு வகையிலான படிமங்கள்னு சொல்லலாம். கர்ணன் திரையரங்குல ஓடியதில்லை, ஆனா அது ஒவ்வொரு மனதிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும். அந்த வெற்றிக்கு பிறகு மாரி தனுஷ் கூட்டணி எப்ப சேரும்னு மக்கள் மத்தியில, ரசிகர் மத்தியில நீண்ட நாள் ஒரு ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசை இப்ப நிறைவே இருக்குன்னு சொல்லலாம். தனுஷோட 56வது படம், இதுவரை பேர் வைக்கப்படாத படமாக இது தொடங்கிருக்கு. D56 என அந்த போஸ்டர்ல எங்களால பார்க்க முடியுது. கணேஷ் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தான் இவங்க அது தயாரிக்கப்படுது இந்த படம். அதற்காக போஸ்டர் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த போஸ்டரை எங்க வீடியோல நாங்க காட்டுறோம். போஸ்டர்ல ஒரு ஆழமான கலைப்பாணி, மஞ்சள் நிறம், அந்த சாயில ஒரு இளைஞரின் மூக்குத்தி, வெள்ளை பின்னணியில் ஒரு குழப்பமான அமைதி. அது ஒரு படத்திற்கான போஸ்டரா இல்லையா, ஒரு எழுச்சியை பார்த்தியான்னு தெரியல. போஸ்டர் பார்த்தோன்னா எனக்கு புரிஞ்சது இது ஒரு சாதாரண கதையா இருக்காது. ஏனென்றா ஒரு பெரிய கத்தி, இதே கத்தியை தான் நாங்க கர்ணன் படத்திலையும் பார்த்திருந்தோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், ஒரு சித்திரவதை அரசியல்னு சொல்லலாம். மாரியின் படங்கள் எப்பவுமே ஒரு சமூக அரசியலை மையமாக கொண்டிருக்கும். பரியேறும் பெருமாள், கல்வியில உள்ள வன்முறையில அரசியல். கர்ணன் படத்தை எடுத்தோம்னா சொன்னா சாதி மற்றும் அதிகாரத்தின் அரசியல். மாமன்னன் படத்தை கூட பார்த்தோம்னா ஒரு மைனஸான விமர்சனங்களுடன் கூட சமூகமான புரிதலை கொண்டிருந்துச்சு. மாரியின் பார்வை எப்போதுமே ஒரு சாதாரணமான கதைகள் அல்ல. அவர் காட்சி அமைப்புல, ஒரு கதாபாத்திரத்துல, வசனங்கள்ல கூட ஒரு ஒழுங்கான ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல் இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்க. இப்போது அந்த இயக்குனருடன் தனுஷ் மீண்டும் இணைஞ்சிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு தந்திருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரியா இருக்க போதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தனுஷ் தமிழ் சினிமால ஒரு மிக திறமையான நடிகர். இவர் சாதாரணமான கதாபாத்திரங்கள் தேர்வு செய்யறது இல்ல. அவர் தேர்வு செய்யும் ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரா இருக்கும். ஆடுகளம், வட சென்னை, அசுரன், கர்ணன், இவை அனைத்தும் ஒரு விருப்பத்துடன் தேர்ந்தெடுக்கும் சமூக குரல்னு சொல்லலாம். தனுஷ் ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டும்னா அது நேரடியா சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த கதாபாத்திரம் அவர் நடந்து கொள்ள விதம் மக்களை புரிந்து கொள்ள வைக்கும். இப்போது மாரியுடன் மீண்டும் அவர் இணைஞ்சிருக்காருன்றா அந்த கதாபாத்திரம் எளிமையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சமூகத்துல நடக்கிற சில அநீதிகளை அவர் வெளிக்கொண்டு வராரு. அப்படி ஒரு கேரக்டர் தான் அவர் செஞ்சிருக்கலாம் எனக்கு தோணுது. போஸ்டர் வெளியான தருணத்துல இருந்து தனுஷ் 56 மற்றும் மாரி செல்வராஜ் ஹேஷ்டேக் பண்ணிட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கு. ரசிகர்கள் மீம்ஸ் போடுறாங்க, தேடுறாங்க யார் கதாநாயகி, யார் வில்லன். சில பேர் சொல்றாங்க இது 80sல நடக்கிற சிச்சுவேஷனா இல்ல புது ஜெனரேஷன்ல கலந்து நடக்கப்படுற ஒரு விஷயமான சில பேர் ஸ்டோரிய ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்துல சில பேர் கேட்கிறாங்க இது கர்ணனின் பார்ட் 2 இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷின் இந்த படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நிமிடமும் தமிழ் சினிமா வளர்ச்சிக்கான அடையாளம் கூட சொல்லலாம். இந்த படம் எந்த திசையில செல்லுது என்றாலும் ஒரு விஷயம் நிச்சயம், இது ஒரு சமூக குரலை எழுப்பும் என்று நம்புறேன். ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்புறேன். நம்முடைய இந்த பயணத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் குறித்து உங்கள் அபிப்பிராயங்கள் என்ன, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys, ஷேர் பண்ணுங்க. எங்க எஸ்பி கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.